இதே போல் ஒரு பாடல், அதுவும் செங்கோலின் சிறப்பை தரக்கூடிய புறநானூற்று பாடல். அந்த பாடல் சொல்லும், வழிபடுவோரை வல்லறிதியே. இந்த விஷயத்தை கையில் எடுக்கும் பொழுது எனக்கு வந்த எதிர்ப்புகள், வரவிருக்கக்கூடிய எதிர்ப்புகள் என்று இரண்டு விதத்திலே திரு குருமூர்த்தி அவர்கள் சொன்னார். அவருடைய சிந்தனையினுடைய வீச்சு மிக அகண்ட பரிமாணம் கொண்டது. வழிபடுவோரை வல்லறிதியே, பிறன் பழி கூறுவோர் மொழி தேரலையே, நீ மெய்கண்ட தீமை காணின் ஒப்பநாடி ஒத்தக அறுத்தி வந்து அடி பொருந்தி நிற்பின் தண்டமும் தனிதி. ஹரி அவர்கள் நமக்கு காட்டிய அந்த ஒரு ஸ்மால் எபிசோட் described. I am not going to punish. வந்து அடி பொருந்தி நிற்பின் தண்டமும் தனிதி, நீ பண்டையின் பெரிதே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவனாக இருந்தால், நீ மன்னனாக இருந்தால், செங்கோல் அறம் தவறாமல் இருந்தால் நீதான் மன்னன் என்று சொன்னார். மக்களுக்காக வாழ்ந்து பார் என்று சொன்னது இந்த மண்ணிற்கான இலக்கியங்கள். அர்த்த சாஸ்திரத்தின் பல்வேறு கூறுகளை எடுத்து பார்த்தால் குருமூர்த்தி அவர்கள் அழகாக சொன்னார், kin can do no wrong. மக்களை பாதிக்கக்கூடிய எந்த செயல்களை செய்வதற்கும் எந்த அரசனுக்கும் அரசாங்கத்திற்கும் அதிகாரம் இல்லை. அதுதான் வாழ்வியல் தத்துவம், அரசியல் சித்தாந்தம், அரசியல் தத்துவம். இவற்றை வழி வழியாக எடுத்து காட்டியவை நமக்கான பாரம்பரியம், நமக்கான பண்பாடு, நமக்கான இலக்கியங்கள். அந்த இலக்கியங்களிலே செங்கோல் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்கிற சிறு 3-4 வரிகளை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். பாருங்கள், தசரதனை பற்றி விளக்குகையிலே கம்பன் எழுதுகிறான், அவன் ஒரு மன்னன், மிகச்சிறந்த மன்னன். அப்படி சொல்லவில்லை, அப்படி சொல்லி நிறுத்தவில்லை. அந்த வரியை பாருங்கள். அந்த மான் நகருக்கு, தசரதனுடைய தேசத்தை பற்றி சொல்கையிலே அவன் எழுதக்கூடியதை பாருங்கள். அந்த மான் நகருக்கு அவன் அரசன், அரசருக்கும் அரசன். அதோடு நின்றால் போதாது. செம்மான் தனி கோல் உலகு ஏழினும் செல்ல நின்றான். செம்மான் தனி கோல், முறை தவறாத, நீதி நெறி தவறாத மிகச்சிறந்த செங்கோலை உடைய அரசனாக 7 உலகங்களையும் ஆளக்கூடிய தன்மை மிக்கவனாக அவன் இருந்தான் என்று பதிவு செய்கிறான். இந்த இடத்திலே அரசருக்கு அரசன், மிகச்சிறந்த அரசன் என்று சொல்லிவிட்டு கம்பன் விட்டிருக்கலாம். அவன் செங்கோலின் முக்கியத்துவத்தை அந்த இடத்திலே பதிவு செய்கிறான். அதனால்தான் வள்ளுவன் சொல்வான், வானோக்கி வாழும் உலகெல்லாம். இந்த உலகம் முழுக்க வானத்தை அடிப்படையாக கொண்டுதான் இயங்கும். மன்னன் கோல் நோக்கி வாழும் குடி. ஆனால் குடிமக்களுக்கு அந்த கோல் அத்தியாவசியமானது. அந்த கோலின் தன்மை, கோலின் முக்கியத்துவம் ஆகச் சிறந்த ஒன்று. அப்படி இருந்தால் மட்டுமே அந்த நாடு ஆகச் சிறந்த நாடாக, உலகம் முழுதும் பாராட்டக்கூடிய ஒரு நாடாக மாறி நிற்க முடியும். அதே போல எப்படி இருந்தால் ஒரு நாடு செல்வ செழிப்பு மிக்க நாடாக மாற முடியும்? கம்பனினுடைய பார்வையிலே பாருங்கள். கோல் வரும், கோல் வரும் என்றால் கோல் எழுந்து நிற்கும். கோல் வரும், வந்தால் செம்மையும் வரும். செம்மை என்றால் சிறந்த தன்மை, கொடை வரும் தன்மை. சால் வரும் செல்வம் என்று உணர் பெரும் தாதை போல் என்று அவன் அந்த இடத்திலே செங்கோலினுடைய சிறப்பை எடுத்து காட்டுகிறான். அதே போல சிலப்பதிகாரம் இந்த செங்கோலின் சிறப்பை 2 வரிகள் சொல்கிறேன். கம்பன் சொன்ன அதே வரிகளிலே கோலின் செம்மையும் கொடையின் தன்மையும் வேலின் கொற்றமும் விளங்கிய மதுரை. கோலின் செம்மை எடுத்ததுமே சொல்லக்கூடியது கோலின் செம்மை. அந்த கோல் சிறந்த கோலாக இருக்க வேண்டும். கோல் வளைந்தது, மன்னன் வளைந்தான், முடிந்துவிட்டது. அதே போல மணிமேகலா தெய்வம் செங்கோலின் சிறப்பை அந்த அரசனுக்கு உணர்த்துகையிலே
நீ எப்படிப்பட்ட மன்னனாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டும். பாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதமான சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் நாம். நம் மண்ணின் மகத்துவம் அத்தன்மை வாய்ந்தது. கோல் நிலை திருந்தினர். அரசனுடைய கோல் நிலை திரிந்து விட்டால், மாறிவிட்டால், நீதியை விட்டு சற்றும் விலகிவிட்டால் கோல் நிலை தெரியும். இந்த உலகத்தினுடைய இயக்கமே மாறிவிடும். உலகத்தின் இயக்கம் நம்மால் அமைக்கக்கூடியதாக இருந்தாலும் அதுவும் மாறும். கோள்நிலை திருந்திடின் மாறி அரங்கூர். கோள்களினுடைய மாற்றத்தால் உலகத்தின் இயக்கத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எழுந்து நிற்கும். மாறி அரங்கூரின் மண் உயிர் இல்லை. இயற்கை பொய்ப்பின் அனைத்தும் அழிந்துவிடும். மண்ணுயிர் எல்லாம் மண்ணாள் வேந்தன் தன் உயிர் என்னும் தகுதியினால் ஆகும். ஒரு வேந்தனுக்கு தன்னை சார்ந்த குடிமக்கள் அத்தனை பேரும் உயிரை போன்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை மன்னனே நீ நடத்திட வேண்டும். சிந்தனை சிதறவிடாமல் உன் வாழ்க்கை அமைந்திட வேண்டும் என்பது மணிமேகலை. அதே போல தொல்காப்பியம் செங்கோலின் சிறப்பை சொல்கிறது. படையும் கொடியும் முரசும் குடியும் நடை நவில் புறவியும் களிரும் தேரும். நாம் சொல்லுவோமே, யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, அந்த படை, எல்லா படைகளும் இருக்கலாம் மன்னனுக்கு. தாரும் முடியும் நேர்வன பிறவும் தெரிவுகொள் செங்கோல் அரசருக்கு உரியது. இதன் அடிப்படை அனைத்தையுமே உணர்ந்துபட்ட ஒரு அரசனுக்கு உரியதுதான் இது. அப்படிப்பட்ட ஒரு அரசன் ஒரு செங்கோலை உடையவனாக இருக்குமே ஆனால், இருப்பானே ஆனால், அந்த நாடு உலகத்தில் செழிக்கும். அதே போல நான்மணி கடிகையிலே ஒரு பாடல் இருக்கிறது. கோல் நோக்கி வாழும் குடியெல்லாம். அந்த கொடிகள் எப்படி உதாரணப்படுத்துகிறார், ஓமைப்படுத்துகிறார் என்று பாருங்கள். கோல் நோக்கி வாழும் குடியெல்லாம் தாய் முலைப்பால் நோக்கி வாழும் குழவிகள் போல். தாய் இல்லாத பிறகு இருக்க முடியுமா? தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் இல்லாத ஒரு உயிர் தோன்றி இருக்க முடியுமா? அங்கு கொண்டு அதை பொருத்தி விட்டு துளி நோக்கி வாழும் உலகம் உலகின் வெளிநோக்கு இன்புறும் கூற்று. எந்த கூற்று? கோல் நோக்கி வாழும் குடிகள். அப்படி என்றால் அந்த கோல் ஆகச் சிறந்த கோலாக நின்று நிலவ வேண்டும். அப்படி நிலவக்கூடிய ஒரு கோல் இருக்குமேயானால் தாயின் முலைப்பால் ஏங்கி தவிக்கக்கூடிய குழந்தையின் மனநிலையில் இருந்து அது தரக்கூடிய இன்பத்தை இந்த மண்ணை சார்ந்தவர்கள் அடைவார்கள் என்று சொன்னது நான் நினைக்கிறேன்.